3. மறுநாள் தாய் தந்தையிடம் தான் வேலைக்குச் செல்ல சம்மதம் என உறுதியாய் தெரிவித்தாள் காஞ்சனமாலா. அதற்கு அடுத்த நாள் பெரிய முதலாளியும் தந்தையும் சொல்லிவிட்டாலும் எம்டி பொறுப்பில் இருக்கும் சின்ன முதலாளியான தினகர் அவளை செக்ரட்டரி வேலைக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ செய்ய விரும்பினதாக தந்தை சொன்னதும் அன்றே அவருடன் அலுவலகம் கிளம்பிவிட்டாள் காஞ்சனமாலா. சின்ன முதலாளி தினகர் வியாபாரத்தில் படு சுட்டி. நம் நிறுவனம் எக்ஸ்போர்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், சாஃப்ட்வேர் என பல துறைகளில் கால் பதித்து வளர்ந்ததுக்கு அவரே முக்கிய காரணம். அப்பாக்கு தப்பாத பிஸ்னஸ் மூளை என தந்தை புகழாரம் சூட்டி எம்டி அறையின் ரிசப்ஷன் முகப்பில் அவளை உட்கார வைத்துவிட்டு போனார். 2 நிமிடங்களில் அவளை இன்டர்காம் மூலம் உள்ளே அழைத்து விட்டான் தினகர். பெரிய விசாலமான அறையில் குஷன் இருக்கையில் புன்னகையுடன் அந்த இளைஞன். இவன்தான் அந்த எம்டியா? அது என்ன சொன்னார்கள்? சின்ன முதலாளி. அவனுக்கு வயது 27, 8 இருக்கக்கூடும். ஆனால் வயதுக்கு மீறிய அனுபவ முதிர்ச்சி, அதிகார கம்பீரம் அசாத்தியமாய் அவனிடம் தொனித்தது. புன்னகையை பெரிதாக்கி உடனே உட்காரச் சொன்னான். அவள் நீட்டிய ஃபைலை வாங்கி அவளது டைப்பிங், என்எஸ்எஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுகளை எல்லாம் அனாசியமாய் புரட்டினான். காஞ்சனமாலாவும் சும்மா இருக்காமல் மெல்ல அவனை அளவெடுத்தாள். நெடு உயரம், உறுதியான உடற்கட்டு, பரந்த நெற்றி, அலையலையான சிகை, கூர்மையான கண்களின் உள்ளே மின்னலாய் சுழலும் காந்த வெளிகள், அந்த பணத்தை பிரதிபலிக்கும் கம்பீரம். இன்னும் அப்படி பார்த்தவள் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடும் என யோசிக்கவும் செய்தாள். சர்டிஃபிகேட்டுகளை திருப்பி அவளிடம் நீட்டியவன் குட் என்றபடி அவளை மேலிருந்து கீழ்வரை ஊடுருவும் ஒரு பார்வையை சட்டென செலுத்த அவள் சற்று மிரளவே செய்தாள். ஆனால் மறுகணமே, பார்ப்பதற்கு நீ மிகவும் அழகாகவே இருக்கிறாய். ஆனாலும் உன் அழகான அந்த தலைக்குள் இருக்கும் மூளையை பற்றி எனக்கு கொஞ்சமாவது தெரிந்தாக வேண்டும். அதற்காக சில கேள்விகள் என நிறுத்தியவன் கேட்கலாமா என்றான் அனுமதி கேட்பது போல். அவள் முகம் மாறி சுவாரஸ்யமானாள். கேளுங்கள் சார், தெரிந்தவரை பதில் சொல்கிறேன் என்றாள் பவ்யமாக. தட்ஸ் குட். தலையசைப்புடன் கேள்விகளை ஆரம்பித்தான் அவன். எல்லாமே பொது அறிவு, நாட்டு நடப்பு பற்றிய கேள்விகள்தான். அவள் தினம் தவறாது ஹிந்து பேப்பர் படிக்கும் வழக்கம் இருந்ததால் அவள் கேட்ட அத்தனைக்கும் டக்கென பதில் சொல்லி அசர வைத்தாள். பரவாயில்லையே, சில பெண்கள் போல் கூமுட்டையாய் இல்லாமல் நிறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறாயே என்றபடி அதீத வியப்பு காட்டி அந்த சந்தோஷத்தில் தனது கைகளை பெரிதாய் குலுக்க நீட்டினான். பதிலுக்கு பவ்யமாய் கைகூப்பி தவிர்த்தாள் அவள். ஓ, இந்த விஷயத்தில் நீ சுத்த கர்நாடகமா என கூறி அதற்கும் சிரித்தான். அவன் முகத்தில் ஏதோ ஒரு வசீகரம் தெரிந்தாலும் கூடவே ஒரு ஆபத்து இருப்பது போல் அவனது அந்த வினோத புன்னகையில் உணர்ந்தாள் அவள். ஆல்ரைட், உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் கீரனூர் செல்லும்போது என் செக்ரட்டரியாக நீயும் அங்கு வருகிறாய். உன் தந்தையிடம் என் சம்மதத்தை சொல்லிவிடு, சரிதானே என்றபோது பெரிதாய் தலையாட்டினாள் அவள். பின் அவன் போகச் சொன்னதும் அவன் ரூமில் இருந்து விடுவிடுவென ஓடி வந்து விட்டாள். தினகர் விஷயத்தில் என்னவோ ஒன்று அவளுக்கு இடித்தது. ஆரம்பம் முதல் அவன் பார்த்த பார்வை சரியில்லையா, அல்லது அவன் பேச்சு சரியில்லையா, அல்லது நம்மிடம் வேலை பார்ப்பவள்தானே என்ற திமிரில் அவன் காட்டும் துடுக்குத்தனமா, எதுவோ ஒன்று அவளுக்கு சரியாய் பிடிபடவில்லை. அவன் மேல் ஒருவித எரிச்சலை கிளப்பி குழப்பவே செய்தது. ஆனால் அவளாய் எதிர்வந்த தந்தை முன் அவளால் எதையும் வெளிக்காட்ட முடியவில்லை. என்னம்மா, சின்ன முதலாயே பார்த்தாயா? என்ன சொன்னார் என்றார் பிரயாசையாய். வேலைக்கு வரச் சொல்லிவிட்டார். நாளை மறுதினம் புறப்பட வேண்டுமாம் என்றாள் தனது சம்மதத்தையும் தெரிவிப்பது போல். அப்பாடா, அது போதும். இப்போதுதான் நிம்மதியாக இருக்கிறது. இனி ஒரு 3 மாதங்கள் பிரச்சனை இல்லாமல் ஓடிவிடும். அதற்குள் சொர்ணத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை புரட்டி பாக்கியை அடைத்து விடுவேன். உன்னையும் மனம்க மிரட்டும் பாண்டியின் ஆபத்திலிருந்து மீட்டு விடுவேன் என்றார் பெருமூச்சு விட்டவாறு. ஆனால் உங்களை, அம்மா, தம்பியை எல்லாம் நான் பிரிந்தாக வேண்டுமே என்றாள் காஞ்சனமாலா கவலை பொங்கும் குரலில்.
அந்த பிரிவின் வலியை உணர்ந்தவர் போல் அவள் தோள்களை தட்டியவர், ஒரு 3 மாதம்தானே கண்ணு. படபடவென காலண்டரின் தேதியை கிழிப்பது போல் பறந்தோடி விடும். பிறகு நீ இங்கு வந்துவிடலாம். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், சரிதானா எனவும் ஒப்புக்கொள்பவள் போல் தலையாட்டினாள் அவள். ஆனால் நிஜமாக ஒருபுறம் அவளுக்கு எரிச்சலாகவும் இருந்தது. யாருக்கோ பயந்து எங்கேயோ ஓடுவது போல் தோணியது. இது சரியா? இதை விட்டால் வேறு வழியே இல்லையா? அப்பா அம்மாவை விடுவோம், நம்மால் கூட வேறு வழியை சிந்திக்க முடியவில்லையே என வருந்தினான் பாலு. ஐயோ அக்கா, உன்னை 3 மாதம் பார்க்க முடியாதா என்று தவிப்பாய் கேட்டபோது அவளுக்கும் கண்களில் நீர் முட்டியது. இருந்தாலும் அவன் அறியாமல் துடைத்து கொண்டு, 3 மாதம்தானடா, காலண்டர் தேதியை சரசரவென கிழிப்பது போல் சிட்டாய் பறந்திடும், பின் நான் ஓடோடி வந்திடுவேன் என்று தந்தை தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை மாற்றிச் சொன்னவள், தந்தையும் இதை பக்கத்தில் இருந்து கவனிப்பதை உணர்ந்து அவரை பார்த்து கண்களை சிமிட்டினாள். தாய் லக்ஷ்மிதான் அவள் போட வேண்டிய உடைகள் பற்றி, அவள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் பற்றியெல்லாம் தனி லெக்சர் கொடுத்தாள். போய் அங்கு பெண்கள் விடுதி போன்ற அறை ஒன்றில் தனியாய் தங்கப் போகிறாய். உனக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாம் என மறுபடியும் அவளுக்கு கிளாஸ் எடுக்க முயல, ஐயோ அம்மா, நான் என்று பாவாடை தாவணி போட்டு ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்தேனோ அன்றே நீங்கள் சொல்லும் இந்த ஊர் உலக நடைமுறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை பொத்தி பொத்தி வளர்ப்பது போலவே அங்கேயும் ஏதாவது ஒரு விடுதி பொந்துக்குள் இருந்து விட்டு பத்திரமாக திரும்பி வந்து விடுகிறேன். போதுமா என் செல்ல அம்மா என்று கழுத்தை கட்டி கொஞ்சிய போது தங்களை மறந்து எல்லோரும் சிரித்தனர். ஆனால் அப்போதே காஞ்சனமாலாவினுள் தினகர் தன்னை உடம்பை ஊடுருவும் பார்வையொன்று பார்த்தது பயமாய் மனதில் தோன்றி மறைந்தது. அதற்கும் அவள் அலட்டி கொள்ளவில்லை. பணக்காரனாய் முதலாளியாய் இருந்தால் என்ன, யார் வாளை ஆட்டினாலும் ஒட்ட நறுக்கிவிட வேண்டியதுதான். எத்தனை இடி மன்னர்களை செவிட்டில் பதம் பார்த்து காதல் ஜொல்லர்களை பார்வையால் பொசுக்கி எதிர்கொண்டிருக்கிறோம் என தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கொண்டாள் அவள். ஊருக்கு கிளம்பும் நாள் அன்று தந்தை சபேசன் அவளை தனியே அழைத்து பேசினார். சூழ்நிலைக்காக உன்னை இப்படியெல்லாம் அனுப்பி நானே சிரமப்படுத்துகிறேன் கண்ணு, மனதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது என கண் கலங்கினார். அவரது கைகளை அழுந்த பற்றி சமாதானப்படுத்தியவள், ஐயோ என்ன இது, நான் என்ன இராணுவத்திற்கா சென்று போரிடப் போகிறேன்? உங்களது அலுவலக பிரிவில் வேறு ஒரு பகுதியில் போய் வேலை பார்க்கப் போகிறேன். இதற்கு போய் வருந்தாதீர்கள் என ஆறுதல் சொன்னாள். தந்தை மேலும், அப்புறம் கண்ணு, அவர் சின்ன முதலாளி, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி என்று சொல்வார்கள். அதனால் நீ உன் வேலையை மட்டும் செய்துவிட்டு ஒதுங்கிவிடு, மற்றவர்களது அந்தரங்க விஷயங்களில் எதிலும் தலையிடாதே என்று சொல்ல புரியாமலே பலமாய் தலையாட்டினாள் அவள். ஆனால் தந்தை அப்படி சொன்னதற்கான அர்த்தம் மறுநாள் தினகருடன் செல்லும்போதுதான் புரிந்தது.